அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெஹல்காம் தாக்குதல் குறித்த கூடுதல் ஆதாரங்கள் எதுவும் இருந்தால் அதனை பொதுமக்கள் வழங்கலாம் என்று என்ஐஏ அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பெஹல்காம் தாக்குதல் நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அல்லது புகைப்படங்கள் ஆகியவற்றை வழங்குமாறு இந்த வலியுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வீடியோக்கள், போட்டோக்கள் இது தொடர்பாக இருந்தா அதை தரும்படி என்ஐஏ கேட்டிருக்கிறது. விவரம் என்ன? ஏப்ரல் 22 நடைபெற்ற பெஹல்காம் தீவிரவாத துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் இருந்து அதில் தொடர்புடைய தீவிரவாதிகள் தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் இருந்தால் அது தொடர்பான விவரங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, அறிவுறுத்தல்களை தற்பொழுது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு என்ஐஏ, அதாவது தேசிய புலனாய்வு முகமை என்பது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பாக வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே தொடர்புடைய தீவிரவாதிகள் தொடர்பான விவரங்களை தருபவதற்கு சுமார் 20 லட்சம் வரையிலான ஒரு சன்மானம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த என்ஐஏ சார்பாக இந்த ஒரு கூடுதல் வேண்டுகோள் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக சுற்றுலா பயணிகள் அங்கு பெஹல்காம் சம்பவம் நடைபெற்ற பொழுது அந்த பகுதிக்கு சென்றவர்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் என அனைவருமே கூடுதலாக போட்டோக்கள், வீடியோக்கள் உள்ளிட்ட ஏதேனும் தகவல்கள் இருந்தால் அதை உடனடியாக புலனாய்வு அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும், விசாரணைக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ தற்பொழுது ஒரு வேண்டுகோளாக விடுத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, ஒருவேளை இது போன்ற ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க எப்படி போய் என்ஐஏவை அணுக முடியும்? எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும்? இதுக்கான வழிகாட்டு முறைகள் ஏதேனும் சொல்லப்படுமா? மிக முக்கியமாக ஏற்கனவே இப்போ பஹல்காம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய என்ஐஏ அதிகாரிகள் அவர்கள் மட்டுமல்லாமல் ஒருவேளை அவர்கள் இல்லை என்றால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த தகவல்களை வழங்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக என்ஐஏனுடைய தொடர்பு எண்கள், முகவரிகள் என்பது அதிகாரப்பூர்வ நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியினுடைய வலைதள பக்கத்தில் இருக்கிறது எனவும் அதன் மூலமாகவும் அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். கூடுதல் தகவல் தேவைப்படும் பட்சத்தில் என்ஐஏனுடைய அதிகாரிகள் டூரிஸ்டுகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை அணுகுவார்கள் என்ற ஒரு விவரத்தையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். போலீஸ்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ என்ஐஏனுடைய தளத்தில் இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் மற்றும் இமெயில் மூலமாக இந்த ஒரு தகவல்களை அவர்கள் பகிரலாம் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது தேசிய புலனாய்வு முகமையானது அறிவித்துள்ளது. ஏற்கனவே அந்த தீவிரவாதிகளுடைய புகைப்படங்களோடு வெளியிடப்பட்ட அந்த அட்டையிலும் போஸ்ட் கார்டுகளிலும் வழங்கப்பட்டுள்ள முகவரிகள் மூலமாக தங்களை தொடர்பு கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.